சந்தியா மாயா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ரகராம் வந்து கேட்குறாங்க பார்வதி கிட்ட, என்னை மன்னிச்சிருமா, நான் செஞ்சது சில பேருக்கு நியாயமாக இருக்கலாம், சில பேருக்கு தப்பாக இருக்கலாம். நீ உன் முடிவில் இருந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ கூட உன் மனசில் இருக்கிற குறையை வந்து வெளியில் சொன்ன பற்றியா, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னை மனசார மன்னிச்சிட்டேனா, எனக்கு தண்ணி வந்து எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சுற்றி எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு க்ளோஸ்அப் வந்து வைக்கிறாங்க. என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியாமல் பார்வதி தண்ணி எடுத்துகிட்டு வருவாளாங்கிற மாதிரி ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. ரமணி பாட்டியாக இருக்கட்டும், ஒரு பக்கம் சிவராமன், நம்ம ஜானகியம்மா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கப்ப கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பாடா, குடும்பம் எப்போதும் போல் விரிசல் ஆகலை, விரிசல் ஆகிற மாதிரி இருந்தும் கூட நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்லேருந்து ஒட்டுமொத்த குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாகி போகிறாங்க. ஒரு பக்கம் தன்னந்தனியாக வந்து ஹாலில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க பார்வதி. இன்னமும் இவங்க வந்து மனசில் வந்து குழப்பம் தான் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சாருமதி வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பார்வதி கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்ன, நீங்கள் வந்து மாறிட்டீங்களா, இல்லை எப்படி அந்த சூழ்நிலையை வந்து உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல என்னால் அதை நினச்சாலே வந்து கொதிக்குது, அந்தளவு கோவம் தான் வருது. 30-40 வருஷம் பழக்கமாக சீக்கிரம் வந்து டக்குன்னு மாற முடியாது. நானும் வந்து போராடினேன்னு வச்சுக்கேன், என்ன சமாளிக்க தான் எல்லாரும் பார்ப்பாங்க. சிவராமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பிரிக்கணும், பிரித்து தன்னந்தனியாக கொண்டு வரணும். அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவரும் ஒரு பஞ்சாயத்து தலைவராக வந்து உட்கார வைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஊரில் வந்து அவரையும் இந்த 4 பேர் மதிப்பாங்க. அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சு. இதுவே ரகுராம் மேலே வந்து பழி போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இது மாதிரி ரகுராம் வந்து நிற்க வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்றாங்க நம்ம சாருமதி. நீ சொன்னது கரெக்டு தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கணும். 30-40 வருஷம் பழக்கத்தை வந்து டக்குன்னுலாம் மாற்றிக்க முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தனமும் மாயாவும் காலேஜ் போகலான்னு சொல்லிட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. சாரு வந்து கூட்டிகிட்டு போகலான் தான் வாசலில் பைக்கோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சீனும் அப்பன்னு பார்த்து, ஏய் இன்னைக்கு பவானி லீவு, அப்போனா எப்படி நீ காலேஜுக்கு போவ, அப்படியா கூட்டி கழிச்சு பார்க்குறாங்க. இப்போ பாரு கணக்கு கரெக்டாக வரும்னு சொல்லி மாயா உட்கார வேண்டிய இடத்துல வந்து, சீனு மாமா நீங்கள் உட்காருங்க, தனம் வந்து உட்காந்துட்டாங்க. ஏய் ஃப்ராடு, நான் தானடி எப்போதும் வந்து அந்த பைக்கில் வருவேன், நீ தானடி வந்து பவானி பைக்கில் வருவேன். ஆமாம், இன்றைக்கி நான் காலேஜுக்கு போகிறதுக்கு முக்கியமான நாள். நீ பொடி நிறையா வந்து காலேஜுக்கு வந்தாலும் சரி, இல்லை பைக்கு கிடைக்கலன்னா உள்ளே நிம்மதியாக அசந்து தூங்கு சரியா, சாயங்காலம் வந்து பார்க்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா, என்னடி இப்படியெல்லாம் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்க, வாழ்க்கைன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, யாருக்கு சான்ஸ் கிடைக்குதோ அவங்க கெட்டியமாக வந்து பிடிச்சிடணும், அதை விட்டுட்டு வந்து எல்லாருக்கும் சான்ஸ்லாம் கிடைக்காதுங்கிற மாதிரி சீனிமாமா வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து நம்ம சிவராமன் வந்துட்டாங்க. ஏம்மா நீ என் வண்டியில் ஏறுமா, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து என் மகளை வந்து கொண்டு போய் காலேஜில் வந்து விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப 2 பேரும் வந்து பைக்கில் ஒத்துமையாக ஒரே மாதிரி தான் வந்துகிட்டு இருக்காங்க. சிவராமன் வந்து 20 வந்து தாண்ட மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல மாமா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு மாமா, இந்த ஸ்பீடில் வந்து வண்டியை வந்து கண்டினியூவாக வந்து ஓட்டுறதுக்கு, நான் கொஞ்சம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சீனுவும் தனலட்சுமியும், நீங்கள் பொறுமையாகவே போங்க சித்தப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் பழசலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிய என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க. அந்த பஞ்சாயத்தில் நீ வந்து சொன்னல, இன்னமும் நீங்கள் அதெல்லாம் விடவே இல்லையா, கொஞ்சம் அமைதியாக இருங்க சித்தப்பா, மனசை வந்து பாட்டப்பட வைக்காதீங்க. முதல்ல நீங்கள் தப்பே பண்ணலை, அதுவும் உங்கள் விதி தான். நீங்கள் பஞ்சாயத்தில் நிற்கணும்னு உங்கள் விதி தான். கடைசியில் வந்து நியாயம் உங்கள் பக்கம்தான் வந்து நிற்கும். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து கர்மான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து காப்பாற்றலைன்னா கூட வேறு யாராவது வந்து உங்களை வந்து காப்பாற்றிருப்பாங்க. நான் வந்து அந்த இடத்துல உங்களை காப்பாற்றினனால உங்களுக்கு பெருசாக தெரியுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உனக்கு எப்படிம்மா, எல்லாம் ஓகே தானே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க சித்தப்பா, எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி மாயா கேட்கும்போது, இல்லைம்மா காலேஜ் வந்து நல்லா போகுதா, சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது திடீர்னு வண்டி வந்து பாதி வழியிலே நிற்கிது. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா பெட்ரோல் இல்லை வண்டியில். சரிம்மா நான் போய் பெட்ரோல் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன், அவங்களையும் வேகமாக போக சொல்லிட்டீங்க, இல்லாட்டி அவங்க வண்டியிலே வந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, நான் இங்கே தாம்மா கடை இருக்குது, ஒரு 500 மீட்டருக்குள்ளே தான், நான் டக்குன்னு ஓடி போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவராமன் வந்து வாங்குறதுக்காக வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் 2 பேரும் வந்து, ஏய் யார்ரா அவ இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து வம்புழுக்கலான்னு இருக்காங்க. உடனே மாயா வந்து தூள் கலப்புறாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்கடா, அடி உதையெல்லாம் வாங்கிட்டு போயிடாதீங்க, அவளை தான் சொல்ல முடியும். என்னமோ நீயே வந்து எட்டி உதைச்சா நாங்கள்லாம் பறந்து பறந்து உழுவுற மாதிரி பேசிகிட்டு இருக்க, இவ ஓவராக வந்து நக்கல் பண்ணுறா, இவளுக்கு நம்ம பாடம் எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லி கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போன்னு பார்த்து சிவராமன் வந்து வந்துட்டாங்க. என்ன ராசாங்களா பண்ணுறீங்க, இல்லை பொண்ணு கொஞ்சம் வம்பிழுத்துட்டா, அதனால தான் பாடம் சொல்லலான் இருக்கேன், நீ யார்றா முதல்ல அப்படின்னு கேட்டோன்னே கன்னத்தில் ஒரு அட்டி அடித்தாங்க பாருங்கள், சுருண்டு போய் கீழே விழுவுறாங்க. பொண்ணோட அப்பாடா, இந்த பொண்ணோட அப்பாவே நான் தான்டா,
என் பொண்ணை வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதுவும் என் கண்ணு முன்னாடியே. நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு தெரியாதுடா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நம்ம மாயா, நமக்குன்னு சொந்த பந்தம்லாம் இருக்கே, கிஷோர் இருந்தா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரகுராமோட ஆதரவும் ஒரு பக்கம், சிவராமனோட அன்பும் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த வீட்டில் வந்து இனிமேட்டு நம்ம அனாதை கிடையாது, எல்லாருமே வந்து ஒன்று தான், என்னையும் அந்த குடும்பத்தில் வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல காலேஜில் வந்து கார்த்தி வந்து பார்க்குறாங்க. நம்ம தனலட்சுமி ரொம்ப நாள் கழிச்சு கார்த்தியை பார்க்கணுன்னே, சரி அந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுவாங்க, நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு கோச்சோட ஆசையை வந்து நிறைவேற்றுவோம், நம்ம கோல்டு அடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அந்த இடத்துல வந்து, சார் பழசெல்லாம் மறந்துடுங்க சார், எனக்கு ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னால் கண்டிப்பாக கோல்டெல்லாம் அடிக்கவே முடியாது, அது எனக்கு நல்ல தெளிவாக தெரியுது, உனக்கு நான் ட்ரெயின் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி 2 பேரும் வந்து வாக்குறுதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சண்டை போடாத குறையா இருக்குது. மாயா வந்துட்டாங்க அந்த இடத்துல. என்ன சொல்கிறீங்க கோச்? எதனால திடீர்னு பாதியில் வந்து ட்ரெயின் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க? நிச்சயம் வந்து இவளோட தகுதி, திறமை எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சுல. மாயா வந்து இயற்கையிலேயே வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் ஏன் இவங்களுக்கு கற்றுத்தர மாட்டேன்னு சொல்கிறீங்க கோச்? தயவு செஞ்சு கற்றுக் கொடுங்க. உங்களால் முடியும்ல, ஏன் திடீர்னு வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க? பணம் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாளான்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. பணத்துக்காக ஆசைப்பட்றேன்னு நினைக்கிறியா? அப்போனா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே. நீங்கள் கற்றுக் கொடுக்காட்டா தனத்தால் நிச்சயம் வந்து அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அது இவளோட டேலண்ட் இருக்குது இல்லைன்னு தெரில, எனக்கு இவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு, அவளை தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க. என்னமோ ஒரு விஷயம் தப்பாக வந்து இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாயாவும் தனலட்சுமியும். அச்சச்சோ, இவர் திருப்பியும் வந்து பழசையே நினச்சிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு, இப்போ என் மனசில் ஒன்றுமே இல்லை, ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம கோல்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக வந்து என் காதல் வந்து ஏற்றிருப்பாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி தடுமாற்றத்தில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தானோ சோகமாக.